My dear students, this is class 12 maths chapter 3 exercise 3.4 question number 2 பார்க்க போறோம். Solve 2x minus 1 x plus 3 x minus 2 2x plus 3 plus 20 equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ நான் இதை வந்து பேர் போட்டுக்கிறேன். 2x minus 1 into 2x plus 3 இவங்க ரெண்டு பேரை பேர் போட்டுக்கிறேன். x plus 3 x minus 2 plus 20 equal to 0. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ப்ராக்கெட்டை நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 2x into 2x 4x square, 2x into 3 3 2s are 6x, thereafter minus 1 into 2x minus 2x, minus 1 into plus 3 minus 3. ஓகே, இந்த ரெண்டு ப்ராக்கெட்டை நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டு ப்ராக்கெட்டை மல்டிப்ளை பண்ணலாம். இதுக்கு நம்ம வேணால் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாக கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x into x x square, x into minus 2 minus 2x, then 3 into x plus 3x, 3 into minus 2 minus 6, ஒரு plus 20 இருக்கு, equal to 0. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்னெல்லாம் வரும் பாருங்க. 4x ஸ்கொயர், 6xல 2x மைனஸ் பண்ணிட்டா plus 4x, அதுக்கப்புறம் ஒரு minus 3 இருக்கு பாருங்க, ஒரு minus 3. ஓகே, இந்த ப்ராக்கெட்டில் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே 3xல 2x கழிச்சா ப்ளஸ் எக்ஸு, ஒரு மைனஸ் 6 ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. இப்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த ப்ராக்கெட்லையும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் வர வச்சாதான் நம்ம இன்னொரு சப்ஸ்டியூஷன் எடுக்க முடியும். கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ராக்கெட்லேருந்து மட்டும் ஒரு 4 காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போது உள்ள வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 3/4ன்னு வரும். பாருங்கள், நீங்கள் உள்ளே கொடுத்து பாருங்கள் 4, இதே ஆன்சர் வந்துடும் திரும்ப உங்களுக்கு. ஓகேவா? தென் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 6, ஒரு ப்ளஸ் 20 வேறு இருக்குது இல்லையா? ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ஒரே மாதிரி வந்துடுது இல்லையா? ஸோ இப்போ நான் சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறேன். லெட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது என்னவா மாறும்? 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக ஒய் மைனஸ் 3/4. தென் இந்த ப்ராக்கெட்டு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக ஒரு ஒய், இங்கே ஒரு ஒய், இங்கே ஒரு ஒய். ஸோ ஒய் மைனஸ் 6 ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. ஓகே, தேர் ஆஃப்டர் இப்போ இந்த ரெண்டு ப்ராக்கெட்டை மல்டிப்ளை பண்ணணும். 4 அப்படியே இருக்கட்டும், 4 இப்போ உள்ளே கொடுக்காதீங்க, 4 அப்படியே இருக்கட்டும். y into y, y square, y into minus 6, minus 6y, minus 3/4 into y, minus 3/4y. Then minus 3/4 into minus 6, என்ன ஆயிடும்? ப்ளஸ் ஆயிரும். 6 3s are 18/4. ஓகே, ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. இப்போ லைக் டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 4 அப்படியே இருக்கட்டும், ஒய் ஸ்கொயரும் அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க, இது கடையில் ஒரு 1 போடுங்க, ரெண்டுமே மைனஸ்ஸு. 4க்கும் 1க்கும் எல்சியம் எடுத்தால் 4 தான் வரும். அப்போ நான் மைனஸ் காமன் எடுத்த பிறகு உள்ளே வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ளஸ் ஆயிரும் ரெண்டுமே. பாருங்கள், 4 இன்ட்டு 6 24y, இங்கே பாருங்கள் 1 இன்ட்டு 3y, அப்போ ப்ளஸ் 3y. ஏன்னா நம்ம மைனஸை வெளியே எடுத்துட்டோம் காமனாக, புரியுதுங்களா? ப்ளஸ் 18/4 ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. ஓகே, சரி, அடுத்த ஸ்டெப்பில் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 24y, ஒரு 3y ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 27y/4 ப்ளஸ் 18/4 ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம 4 உள்ள கொடுத்துடலாம். எல்லா டேர்மும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போது என்ன ஆயிடும்? 4y ஸ்கொயர், இங்கே 4க்கு 4 கேன்சல் ஆகிடும், அப்போ 27y, இங்கே 4 கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் 18 ஒரு ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. புரியுதுங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிக்கலாம். 18 ஒரு 20 இன்னும் வரும் 38. அப்போ 4y ஸ்கொயர் மைனஸ் 27y ப்ளஸ் 38 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ ஏதாவது காமன் எடுக்க முடியுமா பாருங்கள்? முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு 4 இருக்குது, லாஸ்ட் ஒரு 38 இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க.
4 8s are 32, balance 3, 4 3s are 12, 12 plus 3 15, 152. இப்போ 152 நான் ஃபேக்டரைஸ் பண்ணோம். எனக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து 27y வரணும். இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு. எனக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து -27 வரணும். அப்போது 152 நான் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். 2 டேபிளில் போகிறேன். 7 2s are 14, 6 2s are 12, then 3 2s are 6, balance 8 2s are 16. Okay, then 2 டேபிளில் திரும்பவும் 1 2 is 2, balance 19 2s are 18, 9 2s are 18. இப்போது பாருங்கள், இது வரைக்கும் 8 8 into 19 152, then 19 plus 8 வந்து 27. அப்போ நான் இதை எப்படி பிரிக்க போகிறேன்? 8 into 19. ஓகேவா? பட் மைனஸில் வந்திருக்கிறதுனால சம் ஆஃப் ரூட்டு ரெண்டுக்குமே மைனஸ் அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 4 இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட்டில் ஒய் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்குது, அதனால் 4 ரெண்டு இடத்துல போடணும். இதை வந்து நம்ம அப்படியே அடிச்சிடலாம். 2 டைம்ஸ் வரும். அப்போ y minus 2 ஒரு ஃபேக்டர், y minus 19/4 இன்னொரு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. அப்போ yக்கு ரெண்டு ஆன்சர் கிடைக்குது. y ஈக்குவல் டு 2 ஒரு ஆன்சரும், y ஈக்குவல் டு 19/4 அப்படின்னு இன்னொரு ஆன்சரும் கிடைக்குது நமக்கு. புரியுதுங்களா? சரி, இப்போ y ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? yக்கு என்ன சப்ஸ்டியூஷன் எடுத்தோம்? ஸ்டார்டிங் போங்க, x² + x தான் நம்மளோட y. நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ x² + x ஈக்குவல் டு 2. இவர் இந்த பக்கம் கொண்டு வாங்க. x² + x -2 ஈக்குவல் டு 0. அப்போ -2 ஃபேக்டரைஸ் பண்ணுங்க திரும்ப. 2 1 is 2. எனக்கு நடுவில் சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து 1, அதனால் இது ப்ளஸ் இது மைனஸ். அப்போ x + 2 ஒரு ஃபேக்டர், x - 1 இன்னொரு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. அப்போது x ஈக்குவல் டு -2ன்னு ஒரு ஆன்சரும், x ஈக்குவல் டு +1ன்னு இன்னொரு ஆன்சர் கிடைக்கும். பாருங்கள், இது எடுத்துகிட்டு போனால் +1 வரப்போகுது, இது எடுத்துகிட்டு போனால் -2 வரப்போகுது. சரி, ரெண்டு ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இங்கேயும் yக்கு பதிலாக என்ன வரணும்? x² + x ஈக்குவல் டு 19/4. ஓகே, சரி. இப்போ இந்த 4 மட்டும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டு டேர்மும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4x² + 4x, இந்த 19 இந்த பக்கம் எடுத்துக்கலாம், -19 ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? ட்ரை பண்ணுங்கள். 4 into -19, 4 into -19, 4 9s are 36, balance 3, 4 1 is 4, 4 + 3 7, -76. கரெக்டாக? இப்போது 76 நீங்கள் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணாலும் 4 வர வைக்க முடியாது. ட்ரை பண்ணலாம். 76 2 டேபிளில் போகலாம். 3 2s are 6, balance 1, 8 2s are 16. thereafter 2 டேபிளில் திரும்ப போகலாம். 1 2 is 2, 9 2s are 18. இப்போ 19 into 4 தான் வருது. நீங்கள் என்ன எப்படி சப்போர்ட் பண்ணாலும் நடுவில் 4 வர வைக்க முடியாது. ஓகே, நான் ஃபார்முலா மெத்தட் போய்ட்றேன். x ஈக்குவல் டு -b ± ஸ்கொயர் ரூட் ஆஃப் b² - 4ac / 2a. இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஃபார்முலா மெத்தடில் x ஈக்குவல் டு பாருங்கள், a இது b இது c. ஸோ -4 ± ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4² - 4 into 4 into -19 by 2 into 4. அதாவது என்னோட a யார்? 4. ஓகே, thereafter x equal to -4 ± ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. இது என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 4 4s are 16, 16 into 19, 9 6 are 54, balance 5, 9 1 is 9, 9 plus 5 14, 1 6 is 6, 1 1 is 1, 4 6 plus 4 10, balance 1, then 3. So plus 304 by 2 4s are 8. 304 ஓட ஒரு 16 add பண்ணிட்டோம்னா 6 plus 4 10, balance 1 2, so 320. Okay, so x equal to -4 plus or minus square root of 320 by 8. இப்போ 320 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கலாம். 4 டேபிளில் போகலாமா? 4 டேபிளில் போனோம்னா 8 4s are 32, ஒரு 0. திரும்ப 4 டேபிளில் போகலாமா? 2 4s are 8, 2 4s are 8, ஒரு 0 இருக்குது. திரும்பவும் 4 டேபிளில் போகலாமா?
5 4s are 20. இதுக்கு மேலே நம்ம எடுக்க முடியாது காமனாக. ஓகேவா? சரி, இப்போது x ஈக்குவல் டு பாருங்கள், ரெண்டு 4க்கு ஒரு 4 வெளியே எடுத்துடலாம். இது வந்து 2 × 2 கரெக்டாக? அப்போ ஒரு 2வும் வெளியே எடுத்துடலாம். -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டுக்கு வெளியே ஒரு 2 ஒரு 4, அப்போ 2 4s are 8. ஆனால் இந்த 5க்கு பேர் இல்லை, அது ரூட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். பை 8. பாருங்கள், என்ன காமனாக வெளியே எடுக்க முடியும்? நான் ஒரு 4 காமனாக வெளியே எடுக்க முடியும். அப்போ இங்கே -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 4 வெளியே வந்த பிறகு இங்கே 2 மீந்து இருக்கும். 2√5 பை 8. இது 2 டைம்ஸ் வரும்ல, அடிச்சிடலாம். அப்போ -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√5 பை 2. அப்போ எக்ஸுக்கான ரெண்டு ஆன்சர், அதாவது இதிலிருந்து ரெண்டு ஆன்சர். எக்ஸ் ஈக்குவல் டு -1 ப்ளஸ் 2√5 பை 2ன்னு ஒரு ஆன்சரும், எக்ஸ் ஈக்குவல் டு -1 மைனஸ் 2√5 பை 2 அப்படின்னு இன்னொரு ஆன்சரும் வரும். ஓகேவா? ஸோ நம்ம 4 ரூட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சொல்யூஷன் செட் எழுதிடலாம். தேர்ஃபோர் சொல்யூஷன் செட் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ரெண்டு ஆன்சர், -2 ஒரு 1, அதுக்கப்புறம் -1 ப்ளஸ் 2√5 பை 2 ஒரு ஆன்சர், -1 மைனஸ் 2√5 பை 2 அப்படின்னு இன்னொரு ஆன்சர். ஸோ இது போல் 4 ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.